கதிரை நான் இப்படி பார்த்ததே இல்ல ஜெயா. இத கேள்விப்பட்டதுமே நெஞ்சுக்குள்ளேயே நின்னு போச்சு. அதான் பதறி போய் ஓடி வந்தேன். மாமா, இன்னைக்குதான் நீங்க கதிருக்கு அப்பாவா பேசிருக்கீங்க. பாவம் மாமா, அவன் எல்லாருமா சேர்ந்து அவனை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டாங்களே. இன்னைக்கு இந்த குடும்ப வாரிசை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை கொடுக்கற அளவுக்கு போயிட்டான் மாமா. ஆமாண்டி, அந்த ரோஷினி வந்து ஏதோ பேசிட்டு போனாங்கிறதுக்காக நாம நம்ம கதிரையே சந்தேகப்பட்டுட்டோம். நாம நம்ம பையனை விட்டு கொடுத்திருக்க கூடாது. அக்கா, ரோஷினி விடுக்கா. நம்ம வீட்ல இருக்காளே இந்திரா, அவ பண்ண வேலைனாலதான் நம்ம எல்லாருமே கதிரை சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம். சொந்த அக்கா குழந்தையை காப்பாத்தினது கூட அவ இப்ப அபிஷியலா நல்ல பேர் வாங்கிக்கணும்னு பாக்குறா. அக்கா, அவளுக்கு தேவை அதானக்கா. குடும்பத்துல இருக்கிறவங்க எக்கேடு கேட்டா அவளுக்கு என்னக்கா? நான் போய் இதை வச்சுட்டு வரேன். பாத்து பாத்து. அக்கா பாத்துக்கோங்க, நான் போய் வச்சுட்டு வரேன். போயிட்டு வா. சரி பாத்து. அக்கா, ஹேமாக்கா, சுபாக்கா, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். உங்க மாமா 2 பேராலையும் வர முடியல, அதான் நான் ஹேமாவை அவங்க வீட்டுல போய் கூட்டிட்டு வந்தேன். ஹேமாக்கா, உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆம், பரவாயில்ல இந்திரா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இந்திரா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். மாமாவும் டெல்லியில இருந்து வந்துட்டாரு, ரூம்ல தான் இருக்காரு. நிஜமாவாக்கா? மாமா வந்துட்டாங்களா? யார் என்ன நம்பலனாலும் மாமா என்ன கண்டிப்பா நம்புவாங்கக்கா. நான் மாமாவை பார்த்துட்டு வரேன். ஏய், மாமா, எப்போ மாமா வந்தீங்க? மாமா, நீங்களுமா மாமா? ஏ நில்லு. இன்னும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நீ? அத்தை, நான் வேணும்னு அப்படி பண்ணல அத்தை. அத்தை, அது ஒரு ஆக்சிடென்ட். அது கதிர் மாமான்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா சுட்டிருக்கவே மாட்டேன். குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற வேகத்துல தான் நான் சுட்டேன். மாமா, என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல மாமா. ஏய், இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்க விடாத. உன் ஆட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி உன் பேரு பேப்பர்ல வரணும். நாளே போய் போதை பொருளை புடிச்ச, அடுத்த நாள் அதிரடியா உள்ள போய் ஃபேக்டரிக்குள்ள மாட்டிக்கிட்ட. கௌதம் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் ஓவரா சீனை போட்ட. எல்லா பேப்பர்லயும் நியூஸ்லயும் நெட்லயும் உன் பேர் வந்துட்டே இருக்கணும், உன் போட்டோ வந்துட்டே இருக்கணும். எல்லாரும் இந்திரா இந்திரா இந்திரான்னு கொண்டாடணும், அதான் உனக்கு வேணும். ஆனா கடைசியா நம்ம வீட்டு குழந்தை காணாம போனது ஏன் உனக்கு சாதகமா கண்டென்ட் ஆக்கிட்ட பத்தியா நீ? அடேங்கப்பா, செம்ம சாமர்த்தியண்டி உனக்கு. அது என்னோட டியூட்டி. நான் இங்க புகழுக்காக எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணாலும் நீங்க எப்படி மாத்தி தான் பேசுவீங்க. எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? மாமா, மாமா நீங்க சொல்லுங்க மாமா. மாமா, நீங்களும் என்ன நம்பலையா? சொல்லுங்க மாமா. மாமா, எல்லா விஷயத்திலயும் நீங்க என் கூடவே தானே இருந்திருக்கீங்க. நான் இந்த தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்களுமா நம்புறீங்க? மாமா, ஸ்மார்ட் கேர்ள்னு நீங்க தானே என்ன சொல்லுவீங்க. ஏதாவது சொல்லுங்க மாமா. கௌதம் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டான். இந்த வீட்ல யாருமே என் கூட ஒழுங்கா பேசல.
மாமா நீங்களும் பேசாம இருந்தா எப்படி மாமா? என்கிட்ட ஏதாவது பேசுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. ஏய், பெத்த பையன் உயிர் பொழைச்சு வந்திருக்கிறத பார்த்து என் மாமா துடிச்சு போய் உட்கார்ந்திருக்காரு. நீ என்னடி ஏதோ பாவ மன்னிப்பு கேக்குற மாதிரி கெஞ்சிட்டு உட்கார்ந்திருக்க? நீ கதிர்னு தெரிஞ்சுதான் சுட்ட. அதுல எங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அக்கா, என்னக்கா நீ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் அவளை பேச விடலடி. உங்க மாமாவுக்கு யாரு முக்கியம்னு இப்ப வாச்சும் தெரியட்டுமேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாச்சும் என்ன நம்புங்க மாமா. அம்மாடி இந்திரா, எழுந்துருமா, எழுந்துருமா. இந்த பாருமா, நீ ஒரு கலெக்டரா என்ன செஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இது யாருடைய மகனுக்கோ இது நடந்திருந்தா நான் உன்னை பாராட்டி கூட இருந்திருப்பேன். ஆனா நானும் ஒரு அப்பா அம்மா. என்ன இருந்தாலும் கதிர் என் பையன். அவன் உயிரே போயிருக்குன்னு சொல்லும் போது என் கொலைய நடுங்கி போயிடுச்சுமா. டெல்லியில இருந்து இங்க வந்து அவனை பாக்குறதுக்குள்ள ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனா இதுக்கு காரணம் நீதான் எல்லாரும் கை காமிக்கிறாங்க. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க என்ன மாமா, கம்பும் உடையக்கூடாது பாம்பும் சாகணுங்கிற மாதிரி தடவி தடவி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கதிரை துப்பாக்கி எடுத்து அவ சுட்டிருக்கா. இவ்வளவு இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல நீங்க பொறுமையா வேற பேசுறீங்க மாமா. இங்க பாரு, உன்ன மாதிரி என்னால வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு எல்லாம் பேச முடியாது. நான் குடும்பத்துக்கு மூத்தவன். இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். அப்படி ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. இவ்ளோ நேரம் நானும் ராகினியும் பேசினதை கண்டுக்காம இந்த கலெக்டர் அம்மா வந்த உடனே அவளுக்கு நீங்க ஆதரவா தானே பேசுற மாதிரி தெரியுது. ஐயோ ஜெயா, நான் அப்படி பேசல ஜெயா. பின்ன எப்படி மாமா பேசுனீங்க? இந்நேரம் நான் உங்க இடத்துல இருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பேன். அக்கா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இல்ல, எனக்கு புரியலக்கா. வீட்டு வாரிசு பத்தின உண்மையை மறைச்சிருக்கா. அவ சொந்த அக்காவையே ஏமாத்திருக்கா. இதுக்கப்புறமும் எப்படிக்கா உன்னால அமைதியா இருக்க முடியுது? சொல்லுக்கா. அக்கா, எனக்கு இதெல்லாம் புரியலக்கா. அக்கா, என்னக்கா எல்லாத்துக்குமே அமைதியாவே இருக்க? சொல்லுக்கா. அக்கா, அதனாலதாக்கா இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவ. என்னக்கா இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, நீ அமைதியாவே இருக்க? மா ராகினி, சும்மா நீ ஏத்தி விட்டுட்டு இருக்காத. ஜெயா அப்படி எடுத்தம் கவுத்தன்னு செய்யற ஆள் கிடையாது. பாத்தியாக்கா, இப்ப கூட இந்த நிலைமையில மாமா யார் பக்கம் பேசுறாருன்னு. அத்தை, இந்திரா வேணும்னு செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல அத்தை. அவ யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாத்த. இதோ வந்துட்டாங்கல்ல இந்திராவோட ரசிகர் மன்ற மதுரை மாவட்ட செயலாளர். ஏய், என்னடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ இந்த வீட்ல என்னென்ன அழுகுனி ஆட்டம் ஆடி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா குழந்தைக்காக தவிச்சதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருந்தும் கூட இவ இந்த வீட்டு குழந்தையவே மறைச்சு வச்சிருக்காடி. இங்க பாருங்க, சந்தர்ப்பம் சரியில்லாம ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்காக உங்க பக்கம் சாதகம் எல்லாத்தையும் மாத்தி பேசாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அக்கா என்ன பேச்சு பேசுறாளுங்க பாத்தியாக்கா? இந்த வீட்டுக்கு நீ பெரியவளா இல்ல இந்திரா பெரியவளான்னு இப்ப தெரிஞ்சாகணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு முக்கியம் கதிர் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நான் கதிர் பக்கம் தான் பேசுவேன். என்னோட தப்பு என்னன்னு எனக்கே தெரியுது.
மாமா உங்க கோவம் எல்லாம் நியாயமானதுதான். கதிர் மாமா மேல குண்டு பட்டப்போ நானும் பயந்துதான் போனேன். ஆனா சொல்ல கஷ்டமா இருந்தாலும் உண்மை என்னன்னா அந்த கதிர் மாமாவும் ரோஷினியும் சேர்ந்துதான் ஏய் போதும் நிறுத்து. உன் பக்கம் நீ 1008 நியாயம் சொல்லலாம். ஆனா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா கௌதம் கூட உன்கிட்ட பேசாம கிளம்பி போயிருக்க மாட்டான். அத்தை நான் அப்படி சொல்லல அத்தை. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டு மருமகளா நீ தோத்துட்ட. ஜெயா, தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத ஜெயா. கதிர் நம்ம பையன் மட்டும் இல்ல, இந்திராவோட அக்கா வீட்டுக்காரன் கூட. பாத்துங்க காவியா மேல இந்திராவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஜெயா. அப்படி இருக்கும்போது இந்திரா இதெல்லாம் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா ஜெயா. அப்போ எனக்கு என்ன ஆயிருந்தாலும் உங்களுக்கு என்ன சுட்டவதான் முக்கியமா போயிட்டாலப்பா. டேய் கதிர், டேய், கதிர், டேய், நீ ஏன்டா வந்த? வா, பாத்து வா. மெதுவா வா. பொறுமையா வாங்க. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னது? ஆ? பொறுமையா. ஏய் என்னடா கதிர், இப்ப எதுக்குடா இங்க வந்த நீ? படு. பாருடி, எப்படி இருந்த என் பையனை எப்படி பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. போதும் இந்திரா, போதும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஜெயா, இந்திரா பண்ணது தப்புதான். அவ தெரிஞ்சு பண்ணிருப்பான்னு என்னால நம்ப முடியல ஜெயா. இருந்தாலும் அந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணா கொடு. ஆனா இவ நம்ம மருமக ஜெயா, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு ப்ளீஸ் ஜெயா. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்கு எது வேணும்னு எனக்கு தெரியும். இவ என் மருமகன்னா மருமகளா மட்டும் இருக்கட்டும். இந்திரா, இதத்தான் நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். நீ என் மருமகளா மட்டும் இருக்கிறதுனா இந்த வீட்ல இரு. இந்த கலெக்டர் அது இதுன்னு இந்த டபுள் டியூட்டி பாக்குறதெல்லாம் இனிமே நடக்காது. அத்தை அப்படி பேசாதீங்க அத்தை. இத பார், உனக்கு வேணுங்கிற டைமை நான் எப்பவோ கொடுத்தாச்சு. உன்னால ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. நான் மட்டும் இல்ல, உன் அக்கா, கௌதம், உன் மாமான்னு எல்லாருமே நீ பண்றது தப்புங்கிறதுனாலதான் உன்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க. நீ கலெக்டரா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு கெட்டதுதான் நடக்கும்னா அது உனக்கு தேவையே இல்லை. அதாவது என் மருமகளுக்கு தேவையில்லை. சோ நீயே முடிவிடு. கலெக்டரா இருக்கணும்னா தாராளமா இரு. மருமகளா இருக்கணும்னா மருமகளாவே இரு. ஆனா நீ கலெக்டரா இருக்கணும்னு நினைச்சா இந்த வீட்ல என் குடும்பத்துல உனக்கு இடம் இல்ல. அத்தை அத்தை தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. கலெக்டரா இருக்கணுங்கிறது என்னோட கனவு, லட்சியம். அத்தை ப்ளீஸ் அத்தை, please. கைவிடு. வேண்டாம், திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிக்காத. அந்த புண்ணாக்கெல்லாம் என் குடும்பத்துக்கு தேவையில்லை. இத பார், நீ எனக்கு மருமகளா இருக்கணும்னா அந்த கலெக்டர் பதவியை ரிசைன் பண்ணு. இதுதான் என் முடிவு. அத்தை இது ரொம்ப அநியாயமா இருக்கு அத்தை. மாமா மாமா நீங்க பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அத்தை கிட்ட எடுத்து சொல்லுங்க மாமா. அக்கா அக்கா நீ ஏன்க்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீயாவது ஏதாச்சும் சொல்லேங்கா. அக்கா அக்கா நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணிருப்பேன் நினைக்கிறியா? அக்கா அக்கா என்ன பாரு ப்ளீஸ் கா, என்ன நம்பு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா என்ன நம்புங்க. ஏய்
இப்ப எதுக்கு நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உன் அக்கா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பா. அவ தாலிவே நீ பறிக்கணும்னு நினைச்சிட்டியேடி. பத்தாததுக்கு அவளுக்கு பைத்தியக்காரி பட்டம் வேற வாங்கி கொடுத்திருக்க. ஹ, ஆனா இந்திரா, நீ கடைசியா உன் அக்காவுக்கே ஆப்பு வச்சிட்டல்ல? நல்லா சொல்லுங்க சித்தி. இவ மட்டும் அன்னைக்கு வாயை திறந்து உண்மையை சொல்லியிருந்தா நான் காவியாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். அம்மா, இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்கன்னு பார்த்தா என்னம்மா இன்னும் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லடா கதிர், இவள மாதிரி எனக்கு வெளியில ஒரு லட்சியம், வீட்ல ஒரு லட்சியம்னு இல்ல. எனக்கு என் குடும்பம் தான் எல்லாமே. இப்ப அவளும் என் குடும்பம்னு நினைச்சுதான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவதான் முடிவெடுக்கணும். அத்தை, இப்ப எதுவும் பேச தேவையில்ல. நீ முடிவெடு. ஆனா ஒரே முடிவுதான், அதுல மாற்றம் இருக்கக்கூடாது. அத்தை, காவியா, அத்தை. கதிருக்கு மெடிசன் கொடுக்கணும். நீ போய் கொஞ்சம் அவனுக்கு ஃபுட் ரெடி பண்றியா? சரிங்க அத்தை. ஏய் நில்லு. என்ன தலை குனிஞ்சு போயிட்டே இருக்க? சித்தி, தலையை கவுத்துட்டு எப்படி ராஜினாமா கடிதம் எழுதலான்னு யோசிச்சுட்டே போறா போல இருக்கு. இல்ல கதிர், என்ன சொல்லி சமாளிக்கலாம், இன்னும் இந்த வீட்ல யாரை ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அட என்ன சித்தி, என்னதான் இருந்தாலும் டெப்டி கலெக்டர் இந்திராவை போய் இப்படி முட்டி போட்டு கிஞ்சுற அளவு கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்பா, ஏய், அந்த சீனு சூப்பரா இருந்துச்சுல்ல? தங்க மங்கை இந்திரா, மாமா என்ன நம்புங்க, அத்தை என்ன நம்புங்க, அக்கா ஆட்டுக்குட்டி எல்லாரும் நம்புங்கன்னு செம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்ல? இந்திரா, நீ வெறும் கலெக்டர் மட்டும் இல்ல, நல்ல நடிகையும் கூட தான். அப்படியே பார்க்கும்போது என் உடம்புல சிலுத்துச்சு தெரியுமா? உனக்கு ஒரு சல்யூட். ஏய், இருடா இருடா. ஏய், என்ன சித்தி? என்னடா இப்படி சிரிக்கிற? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் வருவான்ல, யாரு? அவன் பேர் என்ன? பாண்டியன். ஆ, அவன் டெய்லி இந்திரா மேடத்துக்கு இப்படிதான்டா சல்யூட் வைக்கிறான். மேடம் குட் மார்னிங், மேடம் குட் ஆஃப்டர்நூன், ஐயோ மேடம் மேடம் மேடம்னு யோ பாப்பா என்ன பணிவு. ஏய், என்னடி முறைக்கிற? என்னெல்லாம் ஆட்டம் ஆடுன. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த ரைடுக்கு போகும்போதெல்லாம் கூடவே ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டிட்டு போயிடுவியோ? இல்ல, எதுல பார்த்தாலும் நம்பிக்கை நட்சத்திரம் இந்திரா, வருங்கால நம்பிக்கை, ஆச்சோ போச்சோன்னு உன்னை அப்படியே புகழ்ந்து தள்ளி இருக்காங்களே, நீ எதுவும் தனியா பே பண்றியா? சித்தி, டேய் பாத்துடா. அதுதான் அவளுக்கு அவ்வளவு திமிரு. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு மொத்தமா சாவடிச்சிட்டோம்ல. வா, என்ன இந்திரா, இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? டேய் கதிர், என்னடா ஆச்சு அவளுக்கு? திடீர்னு அமைதி ஆயிட்டா? ஒருவேளை ஷாக்ல ஊமை ஆயிட்டாளா? அட நீங்க வேற சித்தி, இவளுக்காவது ஷாக் ஆகுது. வேணும்னா இந்த வீட்லயே இருந்துகிட்டு என்னை எப்படி கொல்லலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. யோசிச்சிருப்பா. நான் நீங்க நினைச்ச சத்தியமா சுடல. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா எதையோ மறைக்கதான் நீங்க இப்படி என் மேல வீண் பழி போடுறீங்க. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு தான் அத்தைய கோவப்பட வச்சு பேச்ச மாத்திட்டீங்க. என்னடி, எங்க பக்கம் பழிய தூக்கி போட பாக்குறியா? உன்னை இப்படி தனியா நிக்க வச்சு கூட உனக்கு புத்தி இல்லல்ல?
அட பேசட்டும் விடுங்க சித்தி. இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கௌதம் ஏன் இன்னைக்கு பேச விடாம பண்ணிட்டோம். இந்த காவியா அப்படியே என்ன முழுசா நம்புறா. இதுக்கு மேலே இவ என்ன செஞ்சிட போறா? போ இந்திரா போ. எங்க அம்மா சொன்ன மாதிரி போய் ரிசைன் லெட்டரை டைப் பண்ணு போ. இல்லனா இந்த வீட்டை விட்டு மொத்தமா கிளம்பு. டேய், என்ன நடந்தாலும் இவ வேலைய விட போறதில்லடா. இதுக்கு மேல இவ என்ன நடிப்பு நடிச்சாலும் அக்காவை நான் இவளை கலெக்டர் ஆகிறதுக்கு சம்மதிக்க விட மாட்டேன். ஹம், என்ன பகைச்சிட்டு இந்த வீட்ல நீ எப்படி இருக்கன்னு நானும் பாக்குறேன்டி. ஏய் நில்லு நில்லு இந்திரா. என்ன ஓ எங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியலையோ, அதான் கிளம்பிட்டல. ஆமா, நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க. என்னைக்குமே பொய் தான் கூத்தாடும். நிஜம் அமைதியா தான் இருக்கும். ஆனா நிஜம்தான் நிரந்தரம். அத நீங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போடி போ. கௌதம்கே உன்னை பிடிக்காம தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். நீ இப்படியே கனவு கண்டுட்டே இரு போ.